நாம ஹெச்சிஎஃப், எல்சிஎம்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். பிராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம்னா லோவஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் காமன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம் மூலமா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நம்பர்ஸில் இருக்கிற காமனான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காமன்கிறது என்னது? ஹெச்சிஎஃப்ல இருந்து காமனாக இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டரையும் எல்சிஎம்ல இருந்து காமனாக இருக்கிற லோவஸ்ட் மல்டிப்ளையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் ஹெச்சிஎஃப் பற்றி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்சிஎம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பெரிய நம்பரை எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ரிமைண்டர் இல்லாமல் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு பெரிய நம்பரை எப்படிலாம் சமமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபேக்டர்ஸ். உதாரணமாக நம்ம 12ங்கிற நம்பரை எடுத்துக்குவோம். 12ஓட ஃபேக்டர்ஸ் 1, 2, 3, 4, 6, 12. ஸோ நம்மகிட்ட 12 பென்சில் இருக்குதுன்னா அதை இந்த மாதிரி 6 விதமாக பிரிக்கலாம். 1ங்கிற ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னா 12 பென்சிலையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கலாம். 2ங்கிற ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னா 12 பென்சிலை 2 செட்டாக பிரித்து 2 பேர்கிட்ட கொடுக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு செட்லேயும் 6 பென்சில் இருக்கும். 4ங்கிற ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னா 12 பென்சிலை 4 செட்டாக பிரித்து 4 பேர்கிட்ட கொடுக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு செட்லேயும் 3 பென்சில் இருக்கும். இல்லைன்னா 12 பென்சிலை 12ஆக பிரித்து ஆளுக்கு ஒன்றா 12 பேருக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நமக்கு ஒரு பொருளை எப்படிலாம் பிரிக்கலாம் அல்லது பங்கு போடலான்னு சொல்லுது. இதில் ஹையஸ்ட் ஃபேக்டரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஒரு நம்பரை ஹையஸ்ட் ஃபேக்டர் படி பிரித்தாதான் நமக்கு அதிகமான சமமான பங்குகள் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பரை சமமாக பங்கு போட அந்த நம்பரோட ஹையஸ்ட் ஃபேக்டர் தெரிஞ்சால் போதும். ஆனால் 2 பொருளை சமமாக பங்கு போடணும்னா அதுக்கு தான் நமக்கு இந்த 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தெரியணும். இப்போ நம்ம ஒரே ஒரு நம்பருக்கு பதிலாக 8, 20 அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்குவோம். 8ஓட ஃபேக்டர்ஸ் 1, 2, 4, 8. 20ஓட ஃபேக்டர்ஸ் 1, 2, 4, 5, 10, 20. இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 2ம் 4ம். அதில் 4 தான் ஹையஸ்ட். ஸோ 8, 20ஓட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 4. இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட 8 கேக்கும் 20 சாக்லேட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஈக்குவலாக பிரித்து தனித்தனி கிஃப்ட் பாக்ஸாக போடணும். அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் எத்தனை கிஃப்ட் பாக்ஸ் போட முடியும்? நமக்கு ஏற்கனவே 8, 20ஓட ஹெச்சிஎஃப் 4ன்னு தெரியும். ஸோ நாம் இது ரெண்டையும் மேக்ஸிமம் 4 செட்டாக பிரித்தா தான் ஒவ்வொரு செட்லேயும் சமமான குவான்டிட்டிஸ் இருக்கும். 8 கேக்கை 4 செட்டாக பிரித்தா ஒரு செட்டுக்கு 2 கேக். 20 சாக்லேட்டை 4 செட்டாக பிரித்தா ஒரு செட்டுக்கு 5 சாக்லேட். ஸோ ஒரு செட்டில் 5 சாக்லேட்டும் 2 கேக்கும் இருக்கும். மொத்தம் 4 செட் இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் இந்த 8 கேக்கையும் 20 சாக்லேட்டையும் சமமாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி செட்டு பிரிக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் எல்சிஎம் பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.